வணக்கம். நான் உங்கள் மாலினி சிவஞானம். ஆதி டிவி சார்பாக வாழ்வின் வரம் ஆரோக்கியம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக மருத்துவர் வரதா கந்தசாமி அவர்களை சந்திக்க வருகின்றோம். வணக்கம் டாக்டர். பெண்ணுக்கு இயற்கை கொடுத்த வரம் தாய்மை, தாய்மைக்கு இயற்கை கொடுத்த வரம் தாய்ப்பால் என்ற தலைப்புடன் இன்றைக்கு தாய்ப்பாலின் தனித்துவத்தை பற்றி கதைக்க வந்திருக்கிறோம். டாக்டர் வரதா, உங்களோட 30 வருட மருத்துவ பயணத்தில் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்ததுக்கு மிக்க நன்றி. இதில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலக சுகாதார அமைப்புகளின் கருத்துக்களில் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்க வேணும் என்று முக்கியம் என்று அவங்க ஏன் இவ்வாறு வலியுறுத்துகிறார்கள்? மாலினி, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஒரு குழந்தை பிறந்து முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும்படி உலக சுகாதார நிறுவனங்களும் ஏனைய நிறுவனங்களும் பரிந்துரைக்கின்றன. ஏனெனில் தாய்ப்பாலில் உள்ள நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து என்பவை சரியான சம அளவில் தாய்ப்பாலில் இருப்பதாக கருதப்படுகின்றது. இது ஒரு புதிய ஆராய்வும் தகவலும் நாங்கள் இப்போது குழந்தைகளுக்கு அதை பரிந்துரைக்கின்றோம். பழைய முறையின்படி இது குழந்தை பிறந்த உடனேயே தண்ணீர் கொடுக்கும் பழக்கம் அங்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது நீர் கொடுப்பதை தவிர்த்து தனியே தாய்ப்பால் மட்டுமே நாங்கள் கொடுக்கும்படி அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அது ஏனெனில் அந்த ஆய்வுகள் அது சரியான அளவில் குழந்தைக்கு தேவையானதாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல தகவல் டாக்டர். ஏனென்றால் இப்போவும் தண்ணி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தாய்ப்பால் மட்டுமே போதும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு வரையில. அதன் அடிப்படையாக குழந்தை பிறந்தவுடன் சீம்பால் என்ற கொலஸ்ட்ராம், அந்த திரவிய தங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் மருத்துவ குணம் என்ன டாக்டர்? அதாவது சீம்பால் அல்லது கொலஸ்ட்ராம் என்று கூறப்படுகின்ற திரவிய தங்கம், நல்ல ஒரு சொல் அது நீங்கள் பாவித்தது. இந்த சீம்பால் எனப்படுவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பாலூட்டிகளுக்கும் உண்டாகும் ஒரு தன்மை. குழந்தை பிறந்து 2 தொடக்கம் 3 நாட்களில் இந்த சீம்பால் சுரக்க தொடங்குகிறது. இதன் முக்கியமான இதை நாங்கள் முதலாவது வேக்சின் என்று கூறுவோம். இதில் முக்கியமான தன்மை என்னவென்றால், நாங்கள் இந்த சீம்பாலை கொடுக்கும்போது அதில் உள்ள ஆன்டிபாடிஸ், அதாவது தாயின் உடலில் இருந்து உருவாகும் நோய் எதிர்ப்பு தன்மைக்குரிய கூறுகள் குழந்தையின் வயிற்றினுள் சென்று அந்த குழந்தையின் வயிற்றினுள் ஒரு படலமாக படர்ந்து நோய் எதிர்ப்பு தன்மையை ஒரு பாதுகாப்பு கவசமாக காணப்படுகிறது. அதனால்தான் இது மிகவும் முக்கியமாக நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுகிறோம். அந்த சீம்பாலின் தன்மை நிறைய ஒரு கால் அந்த பிள்ளை அதை எடுத்தால் அது நோய் எதிர்ப்பு தன்மையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த குடலில் உள்ள உள் லேயரில் அது அப்படியே அமைந்து நோய் கிருமிகளை உடலினுள் செலுத்தாதபடி பாதுகாக்கின்றது. டாக்டர், தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கு மட்டும் நல்லதா, இல்லை இதனால் தாய்க்கும் ஏதேனும் நன்மைகள் உண்டா? நிச்சயமாக தாய்ப்பால் கொடுப்பது தாய்க்கு பல நன்மைகளை அளிக்கின்றது. எடுத்துக்காட்டாக, தாயின் யூட்ரஸ் என்று கூறப்படுகின்ற கருப்பையானது பழைய நிலைக்கு, அதாவது ப்ரீ ப்ரெக்னன்சி நிலை, கர்ப்ப நிலைக்கு முற்பட்ட நிலையில் இருந்து வருவதற்காக அதன் சுருக்கத்தை குறைப்பதற்கு பெரிதும் உதவுகின்றது. ஒரு தாய்ப்பால் கொடுக்கும்போது மூளையிலிருந்து ஆக்சிடோசின் எனும் ஹோமோன் சுரக்கப்படுகிறது. அந்த ஹோமோன் கருப்பையின் பழைய நிலை உருவாக்கத்திற்கு மிகவும் பயன்படுகின்றது. மேலும் தாய்ப்பால் கொடுப்பதனால் பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் குறைவதாக ஆய்வுகள் காட்டுகின்றது. இதுவும் ஹோமோனின் தாக்கங்களினால் இந்த ஒரு ஹோமோன் சமநிலைப்படுத்தப்படுவதனால் இந்த மார்பக புற்றுநோய் குறைவதாக, அதன் வீதம் குறைவதாக ஆய்வுகள் காட்டுகின்றது. தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு எடை குறையும் தன்மை உண்டாகிறது. அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பலனாக காணப்படுகிறது. அதாவது தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் தாயில் இருந்து உருவாக்கப்படும் பாலில் இருக்கும் கலரிகள் பிள்ளைகளுக்கு செல்வதால் அந்த சத்து தன்மையினால் தாயின் எடை குறைப்புக்கு, வெயிட் லாஸுக்கு இது மிகவும் பயன்படுவதாக தெரியப்படுகிறது.
இது பல தாய்மார்கள் இதை உறுதிப்படுத்தியும் உள்ளார்கள். நாங்களும் எமது சேவை செய்யும்போது இதை காண்கின்றோம். நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க டாக்டர். உடல் எடை குறைவது, தாய்ப்பால் கொடுக்கறதால உடல் எடை குறைவது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இன்ஃபர்மேஷன். என்னென்னு சொன்னால், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் உடல் எடை குறைவது தான் எல்லா அம்மாவும் ரொம்ப ஒரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையாக அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் டாக்டர். தாய்ப்பால் வந்து சுரக்கிறது மிக குறைவாக இருக்குன்னு நிறைய தாய்மார்களுக்கு கவலைகள் இருக்கிறது. தாய்ப்பால் சுரப்பதற்கு, இயற்கையாக சுரப்பதற்கு டாக்டர் என்ன செய்யலாம் நாங்கள்? இது ஒரு நல்ல கேள்வி மாலினி. பொதுவாக இது தாய்மார்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. எப்படி இந்த தாய்ப்பாலை அதிகரிக்கலாம் என்பது. தாய்ப்பால் 2 விதமாக நாங்கள் எடுக்கலாம். ஒன்று வந்து தாய் எப்படி இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது என்ற முறையில் தங்கியுள்ளது. 2வதாக உணவு முறைகளில் தங்கியுள்ளது. முதலாவதாக இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பொசிஷன் நாங்கள் எப்படி வைத்து கொடுக்கிறோம் என்பதில் இருக்கிறது. மார்பகத்தில் அது மார்பக நுனியை விட அதை சுற்றி உள்ள பகுதியை நாங்கள் டார்க்காக இருக்கும், ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும். அதை நாங்கள் அரியோலா என்று சொல்வோம். இந்த குழந்தை அதில் லட்ச் பண்ணும்போது, அதாவது பால் குடிக்கும்போது அந்த அரியோலா என்ற இடத்தை பிடித்து வடிவாக குடித்தால்தான் பால் உற்பத்தியாகும். ஏனெனில் அதிலே உள்ள ரிசப்டர்ஸ் என்று சொல்கின்ற செல்கள் மூளைக்கு செய்தியை அனுப்பி மூளையிலிருந்து பால் சுரக்க செய்கின்றது. 2வதாக தாய் பால் கொடுக்கும்போது நல்ல பொசிஷனில், கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்க வேண்டும். ஏனெனில் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் கடினமான ஒரு வேலை. முதுகு வலி, தோல் வலி என பல பிரச்சனைகள் உருவாகும். அதை தடுப்பதற்கு நல்ல கம்ஃபர்டபுளான, தற்போதைய காலத்தில் மிகவும் வசதியாக பில்லோஸ், லாக்டேட்டிங் பில்லோஸ் என்று கூட எல்லாம் விற்கின்றார்கள். வாங்கி அதை வடிவாக கம்ஃபர்டபுளாக வச்சு கொடுத்தால்தான் இந்த தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணி ஒரு தாயால் கொடுக்க முடியும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நாங்கள் ஒரு வசதி இல்லாமல் கொடுத்தால் அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அது நிப்பாட்டுற ஒரு கட்டம் வரும். 3வதாக காம் அண்ட் அந்த மனநிலை, அந்த தாயின் மனநிலை மிகவும் முக்கியம். ஒரு சந்தோஷமான மனநிலையிலிருந்து குழந்தையோடு கதைத்து தான் அந்த பாலை கொடுக்க வேண்டும். அந்த அப்படி கதைக்கும் போது எங்கள்ட ஹாப்பி ஹோமோன் என்று சொல்லுவோம், அந்த ஆக்சிடோஷன் அப்படியான சில ஹோமோன்கள் வந்து உடலில் சுரப்பதால் பால் சுரக்கும் தன்மையும் கூடுகின்றது. அடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற ஒரு தியரி உள்ளது. அதாவது பால் பிள்ளை எடுக்கத்தான் சுரக்கும் கூட. பால் நாங்கள் கொடுத்து பிள்ளை பால் வரவில்லை என்று நிறுத்தக்கூடாது. கொடுக்க பால் சுரந்து கொண்டிருக்கும். இது ஒரு தாயின் எவ்வாறு இதை கையாளும் என்பதை கொண்ட ஒரு வழிமுறைகள். அடுத்ததாக எமது உணவு, இது முக்கியமானது. தாய்ப்பாலில் நிறைய நீர்ச்சத்து இருக்கின்றது. நான் முதல் கூறியது போல நாங்கள் எக்ஸ்ட்ராவா நீர் கொடுப்பதில்லை குழந்தைகளுக்கு. அதனால் ஒரு தாய் குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கும்போது தொடர்ந்து குடிக்க முடியாது. தண்ணீர் நீங்களே எல்லோருமே நாங்கள் அனுபவித்திருப்போம், தண்ணீர் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதனால் காலையில் எழும்பிய உடனேயே ஒரு பாட்டில் ஒரு 3 லிட்டர் தண்ணியை நீங்கள் நிரப்பி வைத்து விட்டு சிறிதாக அந்த தண்ணியை குடிக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தால் அந்த தண்ணீர் சத்து மிக மிக முக்கியம் தாய்ப்பால் உருவாக்கத்திற்கு. மேலும் உணவு மிக அதிகமான புரோட்டீன், ஹை புரோட்டீன் உணவுகள், உதாரணமாக மீன், இறைச்சி, முட்டை போன்ற உணவுகள் முக்கியம். மேலும் எமது பரம்பரை உணவுகள், அதாவது வெந்தயம், சீரகம், உள்ளி, முக்கியமாக எமது கலாச்சாரத்திலே உள்ளி பாய்க்கும் தன்மை நிறைய உண்டு. இந்த உள்ளியை சாப்பிடுவதால் ஹோமோனின் தாக்கத்தினால் பால் சுரக்கப்படுவதாக கருதப்படுகின்றது. மிக சிறப்பாக சொன்னாங்க இல்லையா மருத்துவர் வரதா அவர்கள். எங்களோட உணவு முறையை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தணும், என்ன செய்யணும், தண்ணி, புரோட்டீன், எங்களோட பாரம்பரிய உணவுகள், நல்ல உணவுகள் சாப்பிட்டு அதை எப்படி பாலை இயற்கையாக சுரப்பதுன்னு வடிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு நீங்களும் கடைப்பிடிக்கணும் என்று நான் நம்புகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள், அந்த தாய்மையின் பயணத்தில் வந்து அது மிக சிறந்த அழகான ஒரு பயணம். அந்த பயணத்துக்குள்ளேயும் அந்த தாய் அனுபவிக்கிற ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்ற மன அழுத்தம் என்றதும், அதை விட பல பதட்டங்களை அந்த தாய் அனுபவிப்பா. பிள்ளை பிறந்த உடனே நிறைய பதட்டங்கள். இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் தாய்ப்பால் சுரப்பதில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குதா?
நிச்சயமாக நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. நானும் இதை பல தடவைகள் சந்தித்திருக்கின்றேன். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று நாங்கள் கூறுவோம். அதாவது ஒரு தாய் குழந்தை பிறந்து பால் கொடுக்கும்போது பல காரணங்களினால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற நிலை ஏற்படக்கூடும். ஒன்று, பிள்ளைக்கு அளவான பால் வர முடியவில்லை என்றால் ஒரு மன அழுத்தம். பெயின், அதாவது நோ, பால் கொடுக்கும்போது சரியான முறையில் கொடுக்காவிட்டால் நோ உண்டாகும், மார்பில் கட்டிகள் உண்டாகும். அதனால் நோ, அதை தொடர்ந்து அப்படியான பிரச்சனைகள் வர சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இவைகளையெல்லாம் பார்த்து இது ஒரு விதமான ஒரு மைல்டு டிப்ரெஷன் கூட நாங்கள் சொல்லலாம். பட் போஸ்ட்மார்ட்டத்தோடு சில வேளைகளில் நமது மனநிலை பலவிதமாக பாதிக்கப்படுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா மனநிலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல. அந்த வகையில் இந்த தாய் பால் கொடுப்பது இது ஒரு இயற்கையாகவே இந்த டிப்ரெஷனை குறைக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 57% இது டிப்ரெஷனை குறைக்கும் என்று ஆய்வுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தாய்ப்பால் கொடுக்கும் ஒரு தாய்க்கும் தாய்ப்பால் கொடுக்காத ஒரு தாயையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்க்கு 57% டிப்ரெஷன் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. என்னன்னு சொன்னால் இது இயற்கையாகவே எமது உடலில் உள்ள ஹோமோன்கள், அதாவது குறிப்பாக ஆக்சிடோசின், புரோலாக்டின் என்று சொல்லுவோம், அந்த ஹோமோன்கள் வந்து இந்த டிப்ரெஷன் வரும் தன்மையை குறைக்கின்றது. இருந்தாலும் இந்த தாய்ப்பால் சில சமயங்களில் தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு தன்மையும் ஏற்படலாம். பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் கேட்டதின்படி இது நிச்சயமாக தாய்ப்பால் கொடுப்பது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை குறைக்கின்றது. ஏன்னா அந்த காலத்துல வந்து டாக்டர் எங்களுக்கு மன அழுத்தம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்னன்னே தெரியாமலே நாங்க பிள்ளைகளை வளர்த்துட்டோம். பட் அதால வந்த விளைவுகளை நாங்க இப்ப சந்திக்கிறோம். ஆனா இப்போ உள்ள சமுதாயங்கள், இப்போ உள்ள வளரும் தலைமுறைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை they're following the postpartum depression is a very important message because it helps the mother. தாய்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது இல்லையா? it helps the mother and it's also support, family support. அதுக்கு விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல இப்போது நிறைய தாய்மார்கள் வேலைக்கும் போறாங்க. அந்த வேலை செய்யும் தாய்மார்கள் என்ன செய்யறாங்கல்லண்டா டாக்டர், தாய்ப்பாலை வந்து சேமித்து வைக்கிறாங்க, லேபிள் பண்ணி எப்போ நாங்கள் இந்த பாலை பம்ப் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி சேமித்து வைக்கிறாங்க. இதன் அடிப்படையாக உங்களோட கருத்து என்ன? நல்ல கேள்வி. தற்போதைய காலத்தில் பெரும்பாலான பெண்கள் வேலை பார்க்கும் கட்டாய நிலையில் இருக்கிறார்கள். இந்த புதிய தாய்மார்கள் இவ்வாறு இந்த தாய்ப்பாலை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தேவை. பெரும்பாலும் நீங்கள் பிரஸ்ட் பம்ப் என்று சொல்கிறது, அதாவது மார்பக பம்பை நீங்கள் பாவித்து பாலை எடுக்கலாம். எடுத்து ஒரு தியரி ஒன்று 4-4-4 என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பாலை 4 மணித்தியாலங்கள் ரூம் டெம்பரேச்சர்லே பாலை வைத்து நீங்கள் அந்த 4 மணித்தியாலத்துக்குள்ளே கொடுக்கலாம். இல்லது 4 நாட்கள் அதை ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைத்து அதை எடுக்கும்போது வெளியில் எடுத்துப்பிட்டு திருப்பவும் நீங்கள் அதை வைக்கக்கூடாது. எடுக்கக்கூடிய அளவை நீங்கள் போத்தலில் எடுத்த பின்பு நீங்கள் மைக்ரோவேவில் வைத்து சூடாக்க கூடாது. நீங்கள் அதை வார்ம் வாட்டரில் வைத்து அதில் இருக்கிற சூடு அந்த பாலில் வரும் மட்டும் சரியான வெப்பநிலைக்கு வந்த பின்பு தான் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த 4 வந்து 4 to 6 months என்று தான் ஒரு கருத்து. 4 to 6 months நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம் பாலை. ஃப்ரீஸ் பண்ணுற பாலை நீங்கள் எடுத்து வெளியில் வைத்து அது திரவமான நிலைக்கு வந்த பிற்பாடு நீங்கள் அதை வார்ம் வாட்டரில் வைத்து சூடாக்கி பிள்ளை கொடுக்கலாம். இந்த பிரஸ்ட் பம்பின் உபயோகம் மிகவும் பயனுள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஈவன் பிறந்த அடுத்த நாட்களிலே 2-3 நாட்களிலே இந்த சீம்பால் வருவது தன்மை குறையுமாக இருந்தால் இந்த பிரஸ்ட் பம்பை நீங்கள் பாவிக்கிறது மிகவும் நன்மையை தருகிறது. ஏனென்றால் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, நான் முதல் கூறியது போல இவ்வளவுக்கு நாங்கள் அந்த பிரஸ்ட் பம்பை பாவிக்கிறோமோ அல்லது குழந்தை உறிஞ்சுகிற தன்மை, சக் பண்ணுற தன்மை இருக்குதோ அவ்வளவுக்கு இந்த பால் உருவாகிற தன்மையும் இருக்கின்றது. மேலும் நான் ஒரு குறிப்பை தவற விட்டுவிட்டேன். சாதாரணமாக, அதாவது இயற்கை பிரவேசம் செய்கின்ற தாய்மார்களுக்கு, நார்மல் டெலிவரி மதர்ஸுக்கு 2 to 3 ஹவர்ஸுக்குள் அந்த குழந்தையை பால் கொடுக்க வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது
உடனடியாக பாலின் தன்மை கூடுகின்ற வீதம் ஒரு சில நாட்களில் உண்டாகும். விண்டோவை தவறவிட்டால் கொஞ்சம் பின்பு கஷ்டப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்து. மிக சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். ஏனென்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாய்ப்பால் வந்து எப்படி அது பாதுகாக்க வேணும் என்று இதால் வந்து பிள்ளைகளுக்கு எதுவும் ஒரு வருத்தங்கள் அப்படி எதுவும் வரலாமான்றது புதுசாக வர தாய்மார்கள் சொல்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். டாக்டர், எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வருது. ஃபாஸ்ட் ஃபுட் இப்போ காலகட்டத்தில் தாய்மார்கள் நிறைய அதுக்குள்ளே போயிடுறாங்க. அதில் நிறைய சால்ட், சோடியம் எல்லாம் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை விட ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதில் பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம்? மாலினி, நீங்கள் கேட்டதற்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு இஷ்யூவாகத்தான் நமது சமூகத்தில், அதுவும் இளம் சமூகத்தில் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் நாங்கள் நார்மலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னு சொன்னால் அதில் பலதரப்பட்ட ப்ராசஸ் பண்ணது, அதாவது கெமிக்கல்ஸ், தேவையில்லாத பதார்த்தங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் தயாரித்து உண்ணப்படும் உணவோடு ஒப்பிடும் பொழுது இந்த வகையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சோடியம், ஹை சோடியம், அதாவது சோல் தன்மை கூட, வேறு விதமான கெமிக்கல், இதெல்லாம் ஒரு குழந்தை பாலூட்டும் தாய் எடுத்தால் அந்த பாலினூடாக அந்த குழந்தைக்கு செல்கிறது. அப்போ இது செல்வதாலே அந்த நீரின் அளவு, நான் முதல் குறிப்பிட்டது போல, அந்த பாலில் உள்ள தாய்ப்பாலின் நீரின் அளவில் மாற்றம் ஏற்பட சந்தர்ப்பம் வருகின்றது. இதனால் பிள்ளைக்கு இதில் பாதிப்பு ஏற்படலாம். இது முக்கியமாக எமது கலாச்சாரத்தில் நாம் நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். உண்மையில் ஒவ்வொரு மருந்தும் மூலிகைகளிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய இப்போ ஆதாரங்களும் ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது, மூலிகையும் மருந்துகளும் என்ற வகையில். அந்த வகையில் இந்த மூலிகைகள் மிகவும் பயன்படுத்தக்கூடியவை. இது முக்கியமாக இளம் சமூகத்தினர் இதை நம்ப வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் சீரகம், மல்லி, உள்ளி, வெந்தயம், இந்த வெந்தயக்கீரை இவைகளெல்லாம் பால் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானவை. சாதாரணமாகவே எமது நோயை தடுக்கும், சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய பல நன்மைகள் அதில் உள்ளன. இந்த சர்க்கரை நோய் கூட இவைகளை எடுப்பதால் பிள்ளைக்கு இந்த தாயிலிருந்து இந்த பாலினூடாக சென்று அதை தடுக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அடுத்தது நீங்கள் கேட்டீர்கள் ஆல்கஹால், அதாவது எவ்வளவு இருக்கலாம் என்ற ஒரு கருத்தில் நீங்கள் கேட்டீர்கள். எமது பழைய சமூகத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதாவது குழந்தை பிறந்த தாய் ஒரு சிறிய அளவு ஆல்கஹால் எடுத்தால் அதை எமது பாட்டி அவர்கள் கூறியிருப்பார்கள், ஒரு சிறிய ஆல்கஹால் எடுத்தால் இது உங்களுக்கு புண்ணை மாற்றும் என்று சொல்லி. ஆனால் இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு 30 ounce என்று சொல்லுவோம், 30 ml என்று சொல்லுவோம். ஒரு சிறிய அளவு ஆல்கஹால் கட்டாயம் எடுக்க வேண்டிய தாய்மார்கள் இருந்தால் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முன்பு, அதாவது தாய்ப்பால் கொடுப்பதற்கு 2 மணித்தியாலத்துக்கு முன்பு அதை எடுக்கலாம். அதை எடுத்தது பின்பு இந்த 2 மணித்தியாலத்தில் அது இரத்தத்தில் கலந்து அது என்ற தன்மை குறைந்து தான் பாலை சேரும். அல்லது எடுத்த 2 மணித்தியாலத்துக்கு பின்பு எடுக்க வேண்டும். அதாவது தாய்ப்பால் கொடுப்பதற்கு 2 மணித்தியாலத்துக்கு முதல் எடுக்க வேண்டும், அல்லது அதுக்கு பின்பு எடுக்க வேண்டும். அப்போது அதன் தன்மை இரத்தத்தில் கலக்காது, பாலில் கலக்காது, பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்கும். தட் இஸ் ஸ்மோக்கிங் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஸ்மோக்கிங் ஒரு ஆபத்தான விஷயம். இதை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும். நிறுத்துவது மிகவும் முக்கியமானது. தாய்க்கும் சேய்க்கும் மிகவும் நல்ல பலனை தரும். டாக்டர், ஸ்மோக்கிங் வந்து உண்மையாக அது ஒரு நல்ல விஷயம் இல்லை, அது தேவையும் இல்லை. எங்களோட பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மோக்கிங்கை விடலாம் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு, இல்லையா? தாய்ப்பால் கொடுக்குறப்ப நல்லது டாக்டர். ஸோ இன்றைக்கி நாங்கள் நிறையா தாய்ப்பால் பற்றி, தாய்ப்பால்ன்ற நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். அதே நேரத்தில் இந்த தாய்மையின் ஜேர்னியில் வந்து நிறையா பெண்களுக்கு அவங்களோட உடம்பு மேலே நிறைய அக்கறை இருக்கும், அவங்களோட அழகு, அவங்களோட உடம்பு. ஸோ இந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் டாக்டர், நிறைய பெண்கள், நிறைய பெண்கள்னு சொல்லலாது, ஒரு சில பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி யோசிக்கிறாங்க, அவங்களோட அழகு வடிவு போயிருமோன்னு. இது அடிப்படையாக உங்களோட கருத்து என்ன? இன்றைய சமூகத்துக்கு இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலேயே இது ஒரு தவறான கருத்து. தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களின் உடல்நிலை அதாவது ப்ரெக்னன்சிக்கு முதல் இருந்த நிலையில் கெதியாக வர்றதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது சில இளம் சமூகத்துக்கு ஒரு தவறான கருத்தை மனதில் எடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக அழகை, எல்லா பெண்களுக்கும் அழகு முக்கியம். அந்த வகையில்
நீங்கள் குழந்தை பிறந்த பின்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், சரியான உணவு சாப்பிட வேண்டுமே ஒழிய தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு கெட்டு விடாது. இது நிறைய பாதுகாப்பும் ஆரோக்கியமான ஒரு விடயமே ஒழிய இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பாதிக்கும் தன்மைகள் இல்லை. கட்டாயம் டாக்டர். இது உண்மையா ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்னன்னா நிறைய பேருக்கு அழகு ஒரு கன்சர்னாக இருக்குது இல்லையா? அதன் அடிப்படையில் டாக்டர் நாங்கள் ஒரு கடைசி கேள்விக்கு வருவோம். இந்த குழந்தைக்கு எந்த வயதில் தாய்ப்பால் நிப்பாட்டுறது ஒரு சரியான நேரம்? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் 5, 6, 7 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைகளுக்கு. வர பாலை கொடுப்பாங்க. ஆனால் இதை எப்படி முறையாக சரியாக செய்யலாம்? ஓகே, தாய்ப்பால் கொடுப்பதை எப்படி குறைப்பது, அதாவது வீனிங் ஆஃப் பிரஸ்ட் மில்க்னு சொல்லுவோம். நீங்கள் 6 மாதத்திற்கு தாய்ப்பால் கொடுப்பதை மிகவும் சிறந்தது. தொடர்ந்து 6 மாதத்துக்கு பின்பு நாங்கள் சாலிட் ஃபுட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு. சிறிதாக சாலிட் ஃபுட் கொடுக்கும்படி. அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 வயசு மட்டும் தாய்ப்பால் கொடுத்தல் மிகவும் நல்லது. குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு தன்மைக்கு என பல நன்மைகள் உண்டாகும். அந்த 2 வயசுக்கோ அல்லது இப்போ அந்த தாய்ப்பாலை நிறுத்தும் போது நீங்கள் ஸ்லோவாகத்தான் அதை நிறுத்த வேண்டும். ஒரு நாளில் 3 தரம் கொடுத்து கொண்டு வந்தால் ஒரு நாள் ஒருக்கா கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு வீக்லியாக நீங்கள் குறைத்து கொண்டு வந்து அதை நிப்பாட்ட வேண்டும். இப்படி செய்யும்போது மே டேக் 2 months, 3 months, 4 months. அது உங்களோட வசதியை பொறுத்தது, குழந்தையின் உணவின் அமௌண்ட்டை பொறுத்தது, இப்படி பல காரணிகள் இருக்கலாம். ஸ்லோவாக நீங்கள் வீண் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுவது சிறந்தது. நல்லது டாக்டர். நீங்கள் சொல்லுவது போல் படிப்படியாக அந்த தாய்ப்பாலை குறைப்பது தான் தாய்க்கும் சிறந்தது, சேய்க்கும் சிறந்தது இல்லையா? அப்போ படிப்படியாக அதை குறைச்சிட்டு வந்தால் 2 பேருக்கும் ஒரு பேலன்ஸ் லைஃப் வரும் பழையபடி. அண்ட் ஈஸியாக இருக்கும் மம்முக்கும் சைல்டுக்கும். ஸோ நீங்களும் படிப்படியாக குறைச்சி தாய்ப்பாலை சரியாக முறையிட வேணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்குள் வந்து கொண்டோம். டாக்டரின் சுருக்கமான கருத்துக்களை கேட்டுக்கொள்வோம். மாலினி, சில தகவல்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். உண்மையிலே தாய்ப்பால் என்பது ஒரு இயற்கை கொடுத்த கொடை. இது உணவு மட்டுமல்ல, இது உயிரியல், நோய் எதிர்ப்பு தன்மை, தாய் பிள்ளைக்கான இணைப்பு, இப்படி பல நன்மைகள் இதில் அடங்கியுள்ளது. தாய்ப்பாலை உங்களால் இவ்வளவு காலம் கொடுக்க முடியுமோ கொடுங்கள். ஏனெனில் இதில் மிகவும் மிகவும் முக்கியமான அம்சங்கள் பிள்ளையின் மூளை வளர்ச்சிக்கு, முளையின் வாழ்நாள் ஆரோக்கியத்தில் இதில் பங்குண்டு. தாய்ப்பால் என்பது நாங்கள் சிம்பிளாக எடுத்து விடக்கூடிய விஷயம் அல்ல. இதில் பல விடயங்கள் அமைந்துள்ளது, பல டீப்பான விஞ்ஞானம் இதில் அமைந்துள்ளது. நீங்கள் உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்ல போனால், ஒரு ப்ரீமெச்சுவர் பேபிக்கு உண்டாகும் பாலின் தன்மை வித்தியாசம், ஒரு ஃபுல் டேர்ம் பேபிக்கு உண்டாகும் பாலின் தன்மை வித்தியாசம், ஒரு 6 மாத குழந்தைக்கு பாலின் தன்மை வித்தியாசம். அவ்வாறாக எமது உடம்பு தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு தன்மை கொண்ட ஒரு மிக சிறந்த ஒரு உணவு. நீங்களே சிந்தித்து பார்க்கலாம். ஒரு ஃபார்முலா மில்கை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை தண்ணீர் விட்டு சூடாக்க வேண்டும், அது சரியான அளவில் கலக்க வேண்டும், அதில் இவ்வளவோ விடயங்கள் அடங்கியுள்ளது. தாய்ப்பால் நீங்கள் தாய்ப்பாலிலிருந்து எடுக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள். இது இலகுவானது, பாதுகாப்பானது, எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தையின் ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, வாழ்நாள் சிறப்பு, இப்படி பல நன்மைகள் இதில் அடங்கியுள்ளது. இந்த இளம் சமூகத்தினர் தயவு செய்து நீங்கள் இதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆதி தொலைக்காட்சி உறுப்பினர்களுக்கு நன்றி, வணக்கம். டாக்டர் வரதாவின் கருத்தை கொண்டு ஒவ்வொரு தாயும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை பெருமையுடன் உங்களோட பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை தவிர நம் சமுதாயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கு இது ஒரு முக்கியமான தருணமாக இருக்க வேணும். ஆதி டிவியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆதி டிவியின் ஒரு சின்ன ஆலோசனையை உங்களோட பகிர்ந்து கொண்டு போகிறேன். தாய்ப்பாலை கொடுப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்ப்போம். மீண்டும் ஒரு வாழ்வின் வரம் ஆரோக்கியம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.